நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். எங்களுக்கெல்லாம் அவர் வந்து முதலாளி. நான் சூப்பர் குட் பிலிம்ஸில் வந்து 92ல் வந்து கோகுலம், அதாவது ஒளிப்பதிவாளர் MS அண்ணாதுரை அவர்கிட்ட அசிஸ்டண்டாக நான் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்சேன். எனக்கு ஒரு நாளைக்கு அப்போ வந்து 30 ரூபா சம்பளம் கொடுத்தார் முதலாளி. அதே நிறுவனத்தில் 2004 அவருடைய பையன் ஹீரோவா அறிமுகமான ஜித்தன் படத்தில் நான் வந்து ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன். 2005 வந்து இப்போ இருக்கிற CM விஜய் சார் கூட திருப்பாச்சி அப்படின்னு ஒரு படம், அதில் வந்து நடித்தேன். அது சார் தான் தயாரிப்பாளர். அதன் பிறகு 2014 விஜய் சார் நடித்த ஜில்லா படத்துலையும் நான் வந்து ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கடவுள் ஒரு 35 இயக்குநர்களை வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் கிடையாது, எடிட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர், அப்புறம் வந்து மேக்கப் மேன், ஹேர் ட்ரெஸ்ஸர்னு எத்தனையோ பேரை வந்து முதலாளி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சௌத்ரி முதலாளி. இப்போ கூட நான் வந்து விஜய் சார் இப்போ போயிட்டு உள்ளே இருந்து வெளியே வரும்போது நான் வந்து சாரை பார்த்து பேசினேன். ரொம்ப அழுதுட்டு தான் சார் வந்தாங்க. ஏன்னா விஜய் சாருக்கு வந்து சினிமாவில் ஒரு வித்தியாசமான கதை உள்ள ஒரு படத்தை கொடுத்த தயாரிப்பாளர் வந்து சார் தான். அது இயக்குனர் விக்ரமான் சாரோட பூவே உனக்காக. அதன் பிறகுதான் வந்து அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் தமிழ்நாடு முழுதும் லேடிஸ் கிட்ட ரீச் ஆனது வந்து அந்த படம் தான், பூவே உனக்காக. ஸோ சார் துல்லாத மனமும் துள்ளும், அப்புறம் வந்து ஜில்லா, ஷாஜகான் அப்படின்னு ஒரு நிறைய படங்கள்ல வந்து சார் விஜய் சார் நடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ பார்த்தோம், சாரை வந்து இப்போ பார்த்தோம். அப்படியே என்ன சொல்றது, அப்படியே உயிரோட வந்து இருந்த மாதிரியே எங்களுக்கெல்லாம் தோணுச்சு. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து 92ல இருந்தே நாங்கள் வந்து ஐயாவை பார்த்துருக்குறோம். ஸோ வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவங்க குடும்பத்தாருக்கு எங்கள் சார்பாகவும் எங்களுடைய நடிகர்கள், இயக்குநர்கள், திரைக்கலைஞர்கள் அத்தனை சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். இவர் வந்து இயக்குனர் பாரதி கணேஷ், அதாவது 99ல் கேப்டனை வச்சு கண்ணுப்பட போகுதான்னு இதே தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து படம் பண்ணவர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சௌந்தரியன் சார் மியூசிக் டைரக்டர், அவரை அறிமுகப்படுத்தினதும் சார் தான். நிறைய சினிமாவில் இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் சினிமாவில் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து ஐயா சௌத்ரி சார் தான். அவரை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டு இருக்கலாம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டி